And today is the last video of the year 2025. Hello everyone, வணக்கம் and welcome back to this video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And ஆமால இன்னைக்கு தான் 2025 ஓட லாஸ்ட் டே which is December 31st. So 2025 நம்ம வந்து ஒரு wrap up பண்ணணும் அப்படின்னா எப்படி? நம்ம 2026க்கு போகிறதுக்கு முன்னாடி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கான்வர்சேஷனாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கான்வர்சேஷனாக தான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இயர் முடிக்கும் போதும் லெட்ஸ் ஹேவ் இட் லைக் அ கான்வர்சேஷன். அப்படியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து wrap up பண்ணலாம். ஓகே, 2025 எனக்கு என்னெல்லாம் டீச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீச் பண்ணுச்சு. பட் அதில் நான் சிலதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது நமக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக, லைஃப் ஆக்சுவலி goes on with or without the people you love or like, whatever. நீங்கள் வந்து யார் இல்லாமல் வாழ முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, அதாவது பயங்கரமாக யூ நீட் த பர்சன் த்ரூ அவுட் யுவர் லைஃப், யாருமே அவங்க இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படி இப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் இல்லைனாலுமே உங்களால் இருக்க முடியும். அதுதான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஃபர்ஸ்ட் லெசன். அந்த லெசன் உங்களுக்கு ஏர்லி ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்களுக்கு அந்த லெசன் வந்து லைஃப்பில் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், உங்களோட அந்த மனசோட வலிமையாக இருக்கட்டும், நல்லா பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஆல்வேஸ் ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். தட் இஸ் ட்ரூ. நம்ம பர்சனை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது, அவங்கள மூலியமாக தான் நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் அவங்கக்கிட்டே கொட்டி வச்சிருக்கிறது, இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக இருந்துகிட்ருக்கோம். பட் ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பீப்புளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத தாண்டி இதெல்லாம் நமக்கு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பர்சன் கிட்ட நீங்கள் போகும்போது யூ வில் பி லைக் ட்ரீட்டிங் ஈக்குவலி. ஒரு நல்ல ஈக்குவலான பார்ட்னர்ஷிப் இருக்கும், ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ பீப்புள் இல்லைன்னா லைஃப் வந்து அவ்வளோதான், நான் செத்துருவேன், இவங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது, இவங்க இல்லைன்னா நான் செத்துருவேன், இவங்க எல்லாம் இருக்க முடியாது அப்படிலாம் சொல்கிற மாதிரி. பட் அதெல்லாம் கிடையாது. யார் இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். அண்ட் த ஒன் மோர் திங், நான் நிறைய ட்ராவல் பண்ணல, கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ராவல் பண்ணோம். ஸோ எவ்வளோ பைசா பார்க்காம இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் அவ்வளோதான். ஒரு சில கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் யூ வில் ஃபீல் லைக் அந்த மணி அப்படிங்கிறது மண்டையில் நிற்கவே நிற்காது. வாட் மெமரிஸ் யூ ஹாவ் மேட் அப்படின்றது தான் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் மெமரிஸ். ஸோ கிரியேட் அ லாட் ஆஃப் மெமரிஸ் அப்படின்ற லெசனை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், வாட்ஸ் மீன்ட் ஃபார் யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் யூ. அதாவது நம்ம அதை தேடி போடனா அது நம்மக்கிட்ட கிடைக்காது அப்படின்னு தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? நோ 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 அப்படிலாம் கிடையாது. உனக்குன்னு ஒன்று எழுதியிருக்கு அப்படின்னா அது உன்னை தாண்டி போக வாய்ப்பே கிடையாது. இப்போ உனக்கு ஒரு ட்ரெஸ், ஓகே, நீ கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரெஸ் நூலாக உருவாகும் போது அப்பையிலிருந்தே அது உன்கிட்ட தான் வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் விதி. அது உனக்காக படைக்கப்பட்ட ட்ரெஸ். ஸோ அப்படி ஒரு ட்ரெஸ்ஸே எங்கேயோ இருந்து எங்கேயோ தயாரித்து என்னென்னமோ நடந்து யார் கைக்கிட்டேயெல்லாம் மாறி மாறி உன் கையில் வந்து கடைசியாக சேருது. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸே அப்படின்னா உனக்கான பீப்புள், உனக்கான திங்ஸ், உனக்கான லைஃப் அதுவுமே உன்னை தாண்டி எங்கேயும் போகாது. ஸோ வாட்ஸ் மீன்ட் ஃபார் யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் யூ. இன்னொரு விஷயமும் நம்மளாம் சொல்லலாம், நான் எதுவுமே பண்ணலன்னா எனக்கானது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீ அந்த டைமில் அதை பண்ணுறதுக்கும் உனக்கு அந்த டைம் அலைன் ஆகும். அந்த விஷயம் உனக்கு அந்த டைமில் தான் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ இதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம 2026க்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகலாம். அதாவது என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி தேங்க்யூ சொல்லிக்கலாம். 2025ல் நமக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருக்கலாம், நிறையா சோகங்கள் நடந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருப்போம், நிறையா என்னென்னவோ நடந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு கோடி கும்பிடு போட்டுட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு இயரை நம்ம உருவாக்காமல் லெட்ஸ் ஜஸ்ட் தேங்க் திஸ் இயர். இந்த இயர் அப்படி இதோட நல்லபடியாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு
லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன் டு 2026. உன்னை நான் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணணும், நீ வந்து 2026 பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான். சீரியஸ்லி ஐம் விஷிங் ஃபார் இட். எவ்ரிபடி வாட்சிங் திஸ் வீடியோ கண்டிப்பாக யூ ஹாவ் டு லைக் உன்னோட ட்ரீம்ஸை நோக்கி நீ போகணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். அஃப்கோர்ஸ் நீ அதையெல்லாம் பண்ணிடுவேன். பட் 2025லேருந்து எதையுமே நம்ம கேரி பண்ணிட்டு போவேன். 2026 அப்படிங்கிறது புதுசாக ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே இப்போ 2025க்கு தேங்க்யூ சொல்லி முடித்தேன். நாளைக்கு 2026 ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நாள் கூட எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ரொம்ப வி நீட் சம் ரெஸ்ட், ஐயோ அடி வந்துருச்சு, வி நீட் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்லோவாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஓகே தான், சரியா? ஆனால் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு இருக்காத. இத்தனை வருஷமாக எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு நிறையா மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி மண்டியில் போட்டுட்டு ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆகிட்டு எதையுமே பண்ண முடியாமல் நீ கஷ்டப்படுற இல்லையா? அதெல்லாம் இனிமேல் பண்ணாத. உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோ. நீ ரெஸ்ட் எடுக்காத, ஓடிக்கிட்டே இருன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நீ ஸ்லோவாக போனாலுமே ஒவ்வொரு நாளும் அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தேவை, சரியா? நீ ஒரு நாள் பிரேக் விட்டுட்ட அப்படின்னா இன்னொரு நாள் பிரேக் எடுக்கலான்னு தோணும், அப்படியே இன்னொரு நாள் தோண ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே நீ பிரேக் எடுத்து அப்படியே அது மாதங்கள் ஆகும். மாதங்கள் 2 மாதம் 3 மாதம், அந்த வருஷமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பிரேக் அப்படின்னா அந்த பிரேக் டேவை கூட நீ 1% ஏதாவது ஒன்று கொஞ்சமாக பண்ணுற. டெய்லியும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுற, 30 மினிட்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற, ஒரு நாள் உன்னால் முடியலன்னு வையேன், அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் படி. பட் ஆனால் பிரேக் எடுக்காத. பிரேக் வேண்டாம். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, டேக் யோர் பிரேக். பிரேக் வேண்டாம். நீ பிரேக் எடுத்த அப்படின்னா அந்த பவர், அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் வந்து உனக்கு இருக்காது. அந்த ரஷ் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா ஒரு நாள் நீ நல்லா இருப்ப, இன்னொரு நாள் அப்படியே விட்டுருவேன். அப்புறம் மறுபடியும் 2-3 மாதங்கள் கழிச்சு நான் வந்து என் லைஃப்பை நோக்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வரும். அதெல்லாம் வேணாம். நீ டெய்லியுமே மோட்டிவேஷனை எதிர்பார்க்காம டிசிப்ளினாக ஒரு 365 டேஸா 366 டேஸா தயவு செஞ்சு உன்னோட புது லைஃப்காக நீ ஓடணும். ஓகே? ஓடுறது ஓடிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு ஓடணும்? வாழ்க்கையே வாழத்தானே அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக போகிறேன் அப்படின்னா அதுக்கான டைம் இது இல்லை. உன்னோட எனர்ஜெட்டிக்கான அந்த யங் பிளட்டை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ண. உன்னால் இப்போ தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ யூ ஜஸ்ட் என்ஜாய். அட் த சேம் டைம் உன் லைஃப்பில் உனக்கு என்ன வேணும்னு நினச்சிட்டு இருக்கியோ அதை நோக்கி நீ ஓட ஆரம்பி. நிறைய மோட்டிவேஷன்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. லைக் ஐ எம் கோயிங் டு wrap up my 2025, இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு நிறையா சொல்லுவாங்க. பட் உனக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு தான் தெரியும். நீ போஸ்ட் பண்ணலையே தவிர உனக்கும் நிறைய நல்லது நடந்திருக்கலாம், கெட்டதும் நடந்திருக்கலாம். பட் உன்னோட 2026 அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளோ வருஷங்கள் போயிடுச்சு, என்னென்னமோ நடந்துருச்சு, ஃபைன். பட் 2026 இஸ் அ கம்ப்ளீட்டான உன்னோட வேர்ஷன். நீ இது வரைக்கும் உன்கிட்ட பார்க்காத வேர்ஷனை நீ பார்க்குற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஓகேயா? 2026 நம்ம முடிக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசுவோம். 2025 31 டிசம்பர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக 2026 31 டிசம்பர்லேயும் நம்ம இதே மாதிரி உட்காந்து இன்னும் நம்ம எல்லாருமே வேறு லெவலில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கணும். புரியுதா? இதே ஸ்டேஜில் உட்காந்து நீ பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஐ வில் பி வித் யூ த்ரூ அவுட் திஸ் இயர். நம்ம எல்லாருமே ஃபார் ஷுர் நான் இருப்பேன். கண்டிப்பாக ஐ நெவர் கோ எனிவேர். நம்ம எல்லாருமே வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு 1% பெட்டர் நம்ம எல்லாரும் ஒன்றா தான் மேலே வருவோம். பட் நீயும் அதே அளவுக்கு உன் லைஃப்பில் எஃபர்ட் போட்டு இன்னும் மேலே வரணும், சரியா? நீயே யோசிச்சுக்கோ. another year of guilt, another year of regret, another year of shame, இந்த மாதிரி another year of failure, இதெல்லாம் வேணுமா உனக்கு? 2026லேயும் நான் இதே மாதிரி உட்காந்து டிசம்பர் 31 அப்போ நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் உன்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கணுமா? வேண்டாம். 2026 நம்ம ஹாப்பியாக தான் முடிக்கணும். ஓகே? ஸோ அதுக்கான வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ட்ராக்கர்ஸ் வாங்குறியோ, பிரிண்ட் அவுட் எடுக்கிறியோ, என்ன பண்ணுறியோ எனக்கு தெரியாது. பட் உன்னோட டிசிப்ளினை டெய்லியும் நீ ட்ராக் பண்ணுற. ஓகேயா? இந்த மாதிரி ஹேபிட் ட்ராக்கர் அப்படிங்கிற ஷீட் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து டெய்லியும் அதை ட்ராக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோ. ஸோ 2026 அப்படிங்கிறது உனக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியோ அது எல்லாமே நடக்கணும். ஓகேயா? ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே வெரி 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 ஹாப்பியஸ்ட் நியூ இயர் 2026.
எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். 2025ல் என்ன வந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. நம்மளை விட்டு போனது எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ லெட்ஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் நம்ம லைஃப் நம்ம எதை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோ அது வழியில் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ 2026ல் ஒரு நல்ல பெட்டர் வெர்ஷனாக நம்மலாம் இருக்கணும், அவ்வளோதான் நான் ஆசைப்படுறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் யா, ஓகேயா, எல்லாம் பத்திரமா இருங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன், பேசணும் போல் இருந்துச்சு. ஸோ ஐ ரெக்கார்டட் இட். ஸோ யா, நியூ இயர்லேருந்து இந்த எமோஷ்னல் சைடு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, இந்த ஒரு மாதிரியான ஒரு போரிங் சைடு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, அண்ட் ஆல்சோ இன்னொரு சோகமான சைடு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, ஒரு பயங்கரமான ஒரு அந்த வெறி பிடிச்சவங்களாட்ட நம்ம ஓட போகிறோம். ஓகேயா, நான் ஓடணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் எல்லாரும் ஓடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பி இன் தட் ஃபயர். உனக்குள்ளே எரியிற அந்த நெருப்பை அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை விடாமல் இட் ஹேஸ் டு பேர்ன். புரியுதா? நீ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு யூ ஸ்டார்ட் எவ்ரி சிங்கிள் திங். அப்படியே ஒரு மாதிரி இப்படி கொளுத்தி போட்டால் எப்படி குபு குபுன்னு எரியும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபயராக இருக்குது. ஸோ see you all tomorrow. January 1 நான் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ, லெட் ஸ்டார்ட் வித் 1 or 4th or 1ஆம் தேதி போடுவேன்னா 4ஆம் தேதி போடுவேனான்னு தெரியல, பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓகே, ஸோ see you all next year. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். டாடா பாய் பாய், டேக் கேர். என்ன பண்ணணும் மறக்காம, if you like this video, do like, share, comment, subscribe and hype the video. Okay, so tada, take care, bye bye.